Hello friends, welcome to Life Science Career Academy. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட் எக்ஸல் லைஃப் சயின்ஸ் பேப்பர் 2021 அண்ட் பர்டிகுலராக எக்ஸல் ஃபுட் டெக்னாலஜி பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸல் லைஃப் சயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிபிடி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் வந்து செக்ஷன்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க, அதாவது சப்ஜெக்ட் செக்ஷன்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கம்பல்சரி பேப்பர் அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 marks. எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து டோட்டலாக 65 questions இருக்கும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCQs அண்ட் NATS அப்படின்னு சொல்லுவாங்க. MCQs வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கொஷின்ஸ் வந்து 1 mark இருக்கும், 2 mark இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது இந்த எக்ஸாமில். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து MCQஸில் 1 mark கொஷினாக இருந்துச்சுன்னா 1/3 வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, அதாவது 0.33 1 markக்கு. ஃபார் 2 mark கொஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1/6 0.66 வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுவே நாட்ஸ் டைப்பாக இருந்துச்சுன்னா, நியூமரிக்கல் ஆன்சர் டைப்பாக இருந்ததுன்னா ஈவன் நீங்கள் ஆன்சர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸல் லைஃப் சயின்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் கெமிஸ்ட்ரி, இது வந்து XLP அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வந்து கம்பல்சரி பேப்பர். ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 சூஸ் பண்ணணும், 2 ஆப்ஷனல் பேப்பர் சூஸ் பண்ணணும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பாட்டனி, சுவாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபுட் டெக்னாலஜி பேக்ரவுண்டாக இருக்கீங்க, ஃபுட் டெக்னாலஜி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 4ல் வந்து எனி 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போது கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 questions இருக்கும். 1 mark question 5, 2 mark questions 5, வெயிட்டேஜ் வந்து 15 marks. கம்பல்சரி செக்ஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 15 questions இருக்கும். 1 mark 5, 2 mark 10, டோட்டலாக வந்து 25 marks கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆப்ஷனல் பேப்பர் 1 and 2 இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கும். இதில் வந்து ரெண்டுக்குமே ஆப்ஷனல் பேப்பர் 1ல் ஒரு 20 questions, ஆப்ஷனல் பேப்பர் 2ல் 20 questions, 1 mark 10, 2 mark 10 இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இந்த கம்பல்சரி பேப்பர் எல்லா பேப்பர்லேயுமே வந்து கம்பல்சரி அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் எல்லா பேப்பர்லையுமே வந்து உங்களுக்கு வந்து MCQs அண்ட் NATS வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். டோட்டலாக 1 mark கொஷின்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 marks, 2 mark கொஷின்ஸ்க்கு வந்து 70 marks, டோட்டல் 100 marks. இப்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுட் டெக்னாலஜி பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பை சகுந்தலா மணி, ஃபுட் சயின்ஸ் பை நார்மன் பாட்டர், Food Microbiology by William C. Frazier, Objectives of Food Science by Sanjeev Kumar Sharma. General Aptitude பொறுத்த வரைக்கும் Quantitative Aptitude by R.S. Agarwal, English Grammar Brennan Martin, Chemistry NCERT +1/+2 book is sufficient. All the best friends. If you like this video, please like, share and subscribe to Life Science Career Academy. Thank you.